உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? உங்களுடைய தரவரிசை எண், உங்களுடைய துறை என்ன துறையை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. என் பேர் ஜெர்பின் ராஜ். நான் வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம். விஏஓ செலக்ட் பண்ணியிருக்கேன் தூத்துக்குடி ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே. என்னோட ரேங்க் 334. என்ன படிச்சிருக்கீங்க சார்? டிப்ளமோ சிவில். உங்களுடைய எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது என்னோட செகண்ட் அட்டம்ப்ட் தான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் 160 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சம் மேத்ஸில் கொஞ்சம் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓல்டு கொஸ்டின் அவ்வளோவா பார்த்துட்டு போல. பட் இந்த டைம் ஓல்டு கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போனேன். மேத்ஸில் ஓரளவு வந்தாட்டி 22, 25, 22 கிட்ட போட்டேன். போனாட்டி 27க்கு 15 கிட்ட தான் போட்டேன். அதனால போனாட்டி என்னோட ரேங்க் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இந்தாட்டி 158 போட்டேன். உங்களுடைய இந்த இந்த நீங்கள் எழுதினப்ப தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? அப்போ தமிழ் எந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இனி வரும் காலங்களில் படிக்கலாம், என்னென்ன சோர்ஸ் படிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் வந்து நான் முன்னாடி இந்த நியோ டிஎன்பிசி சார் அவன்கிட்ட தான் படித்தேன் நான் தமிழ். இப்போ நான் வந்து 2005 டு அந்த சிலபஸு தமிழ் புக்கு அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தேவிரா புக்கு அது படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நிறைய அவுட் சோர்ஸ் புக்கு கொடுத்துருக்காங்க. அகரத்தொடர் வரிசை அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நிறைய பார்த்து படிச்சுட்டு போனால் அடுத்த எக்ஸாம் நல்லா யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? போன வாட்டி நிறைய தவறு பண்ணுறதா சொன்னீங்க. அதுக்காக என்ன ஸ்பெஷல் ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்கன்றத மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக எடுத்து அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டேன். அப்புறம் ஸ்கூல் புக்ஸு, அப்புறம் ஆர்எஸ் அகர்வால் புக் கொஞ்சம் அதில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டு போனேன். அது மேத்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு நல்லா. ஜிஎஸ் என்னென்ன 6 யூனிட் இருக்குது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த இதுக்கு ஃபஸ்ட்டு எது படிச்சிங்க, அடுத்து எது படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் யூனிட் 8 வந்து நிறைய கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு அதான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து யூனிட் 6 இப்போ அதை நல்லா கவர் பண்ணிட்டேன். அப்புறம் சயின்ஸ் வந்து அவ்வளோவா படிக்கல. சயின்ஸ் மேல்ட்டா படிச்சுக்கிட்டு மீதி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அது எல்லாமே நல்லா படிச்சுட்டு போனேன். நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா சார்? ஆமாம், நோட்ஸ் எடுத்து படிப்பேன். இப்போ பழைய கொஸ்டின் எழுதி படிப்பேன். அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நோட்ஸ் வச்சுட்டு அப்படியே தான் படிப்பேன். செல்ஃபாக படிச்சிங்களா இல்லை குரூப் ஸ்டடி அந்த மாதிரி எதுவும் படிச்சு? குரூப் நான் வந்து திருச்செந்தூர் பக்கம் இப்போ கவர்மெண்ட்லேருந்து நாலேஜ் சென்டர்னு கட்டி விட்டுருக்காங்க. ஸ்டடி அண்ட் நாலேஜ் சென்டர் அங்கே உட்காந்து தான் படிப்பேன். லாஸ்ட் 1 இயர் அங்கே தான் போய் படிச்சுட்டு இருக்கேன் நான். ஆமாம், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆமாம் அங்கே படிப்பேன். அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரீ கோர்ஸ் நடத்துவாங்க. வீக்லி ஒன்ஸ் அங்கே வந்து கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க. அங்கேயுமே படிச்சுட்டேன். கடந்த முறை தோல்வி உங்களுக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுத்ததுன்னு? கடந்த முறை தோல்வி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். டயர்டாகக்கூடாது. தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். நம்பிக்கையோட படிக்கணும். அதான் அவ்வளோதான். அது வந்து உங்களை உடச்சிதா இல்லை இன்னும் நம்ம நல்லா படிக்கணுன்ற மோட்டிவேஷனை கொடுத்துதாங்க? மோட்டிவேஷன் தான் கொடுத்தது. ஏன்னா நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலைக்கு போவாங்க. அது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏஜ் வேற கூட்டிகிட்டே போவோம். வீட்டிலேருந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருந்தாட்டி அதனால பாஸ் ஆகிட்டேன். இல்லைலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஏஜ் வந்து கொஞ்சம் 30 இயர்ஸே ஆகிட்டு அப்புறம் வீட்டில் வந்து ஒர்க்கு வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு இதோட இருந்தேன்னா. அப்புறம் வீட்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வேலைக்கு போகணும் ப்ரெஷர் கொடுக்கல எனக்கு அவ்வளோவா. அம்மா நல்லா படிக்க சொன்னாங்க. நல்லா படித்து இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக தான்? ஆமாம், ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். கடைசி ஒரு 2023 ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தான். நான் அதுக்கு ரயில்வே படிச்சுட்டு இருந்தேன். 2021 குரூப் டி ரயில்வேல ஃபெயில் ஆகிட்டேன் நான். அப்புறம் தான் நான் டிஎன்பிசி வாரேன் உள்ள. நல்லா படிச்சு செகண்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 ஆண்டுகளாக இருப்பீங்களா நீங்கள் இந்த படிக்கிற இதுலேயே? ஓகே. இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் புதுசாக வந்தப்போ நல்லா தன்னம்பிக்கை இருந்துருக்கும் நம்ம மேலே, நம்ம நல்லா படிச்சிருவோம், நம்மளால் முடியும் அப்படின்ட்டு. போக போக இயர்ஸ் ஆக ஆக ஃபெயிலியராகவே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மேலேயே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடல. என்னடா இது நமக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை நமக்கு வராதோ, மற்றவங்களாம் சொல்கிறது தானா, அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்திருக்கா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு. அப்புறம் நிறைய பேர் கொடுக்குற மோட்டிவேட் ஸ்பீச்சு, படிக்க போகிற இடத்துல நண்பர்கள் கொடுக்குற அட்வைஸு, இதனால தான் என்ன பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் படிக்க வரும்போது வந்து ரொம்ப விளையாட்டாக படித்தேன். ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் படிச்சுட்டு அப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் உள்ளே இருக்க தான் தெரிஞ்சு இது எப்படி வித்தா செட் ஆகாது, ஒரு நாளைக்கு அதிக நேரம் படிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் அதிக நேரம் படிக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே படிக்க ஆரம்பித்தேன். வீட்டிலேருந்து படிக்கும் போது அவ்வளோவா டைம் கொடுக்க முடியலை. வீட்டிலேருந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அதனால் படிக்க முடியல வீட்டிலேருந்து. அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே லைப்ரரி போய் அப்படி படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே பாஸ் பண்ணேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றது எக்ஸாம் கால்ஸ்லாம் நல்லா பொறுமையாக பண்ணணும். நம்பர் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கொஸ்டினை மாற்றி டிக் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். நம்ம உங்கள் ஏஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மொபைல் அடிக்ஷன் இல்லை மொபைல் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது படிக்கிற டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நானே ரொம்ப மொபைல் டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருந்தேன்.
அப்புறம் என்ன பண்ணா படிக்கும் போதில் மொபைலை ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ வெளியே லைப்ரரி படிக்க போச்சுன்னா அங்கே உள்ள அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு லைப்ரரி அவர் மொபைல் அவர்கிட்ட கொடுத்துருவேன். நான் அவர்கிட்ட கொடுத்து நைட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போக மாட்டேன். அங்கேயே மொபைல் இருக்கும். அடுத்த நாள் காலைல மொபைல் லைட்டாக பார்த்துட்டு அவ்வளோதான். மொபைல் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். கடைசி இந்த கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் மொபைலை தொடவே மாட்டேன். அங்கே வச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். நான் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் அப்படி தான் அங்கே இருக்கும்போது சில பகலில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நைட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா லைப்ரரியில் கொடுத்துட்டு போயிடுவேன் லைப்ரரின்ட்டு. அப்படி தான் பண்ணுறது. இப்போ மொபைல் ஃபோனை வந்து படிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டுலாம் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வெறுமே டெலகிராமில் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு, அந்த புக்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். டெலகிராமில் தான் கொஸ்டினே வரும் எங்களுக்கு. அதை பார்த்து தான் யூஸ் பண்ணி படிப்பேன். டெலகிராமு, யூடியூப்பு அதெல்லாம் படிக்கிறவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எழுதினப்போ எக்ஸாம் ஹாலில் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா? அப்போ கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ மற்றவங்களோட நீங்கள் பெட்டராக ஹேண்டில் பண்ணதால தான் நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. தப்பாக ஹேண்டில் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கல இல்லையா? அப்போ என்ன பெட்டராக ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? அதான் நிறைய கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது தான். அதாவது தெரியாத கொஸ்டினே வந்து நம்ம நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தது. இப்போ தெரியாத கொஸ்டின் அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி எடுக்க மாதிரி அப்படி தான் நிறைய எடுத்து அதில் தான் நிறைய மார்க் வந்திருக்கு எனக்கு. தமிழில் 83. ஆமாம். 88 தான் ஃபஸ்ட்டு மார்க் அதை கொஸ்டின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஒரு 80+ போட்டிருக்கீங்கன்னா நல்லா படிச்சிருப்பீங்க இல்லையா தமிழ்? இனிமேல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படிங்க, இந்த சோர்ஸ் படிங்க, இல்லை சிலபஸை ஸ்டிக் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்கன்னா எதெல்லாம் நீங்கள் அட்வைஸாக சொல்லுவீங்கண்ணா? ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்க்கணும் முதல்ல. அப்புறம் இப்போ நிறைய அவுட் சோர்ஸ் புக் நிறைய இப்போ வருது. குரூப் 2 நான் படிக்கலன்னா டிகிரி முடிக்கல, அதனால குரூப் 4 மட்டும் தான் படிப்பேன். குரூப் 2க்கு போனேன். குரூப் 2லேயே நிறைய அவுட் சோர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் வந்தால் கேள்விப்பட்டேன். அந்த அவுட் சோர்ஸில் நிறைய எடுத்து படிச்சோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்க. டெஸ்ட்டு போட உங்களுக்கு நிறைய கொஸ்டின் தெரியும். தவறான கொஸ்டினை உடனே திருத்திவிடுங்க. இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு வேறு ஆப்ஷனும் இல்லை. அந்த ஒரு பயம் இருந்ததா நம்மளால் குரூப் 4 மட்டும்தான் எழுத முடியும், இந்த குரூப் 4 இல்லைன்னா அடுத்த குரூப் 4 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், அப்போ ஏஜ் ஆகிட்டே இருக்குன்ற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததுங்களா? அது ரொம்ப அதிகமாகவே இருந்தது எனக்கு. இப்போ குரூப் இப்போ சிவிலுக்கு வந்து இப்போ JDO அந்த எக்ஸாம் எனக்கு அது கூட நான் இது வரைக்கும் எழுதுனதே இல்லை. ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸ் அது வரைக்கும் எழுதுனதே இல்லை. இந்த வாட்டி ஒரு மிஸ் ஆனால் தான் அடுத்த ட்ரை பண்ணே இருந்தேன். இப்போ அடுத்து அதை நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்துச்சு. இதோட பாஸ் பண்ணிட்டேன். ஃபேமிலியில் எப்படி ஃபீல் பண்ணாங்க கிளியர் பண்ணதுக்கு? ஃபேமிலி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஸ்ட்ரகிள் ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள். இது குறைஞ்சது 2013 பாஸ் அவுட்டு நான். அதுலேருந்து கொஞ்சம் ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டு கொரோனாக்கு அப்புறம் ஃபுல் டைம் இங்கே தான் இருக்கேன். ஃபேமிலியோட சப்போர்ட்டு ஃபேமிலி ரொம்ப ஃபீல் பண்ண நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? விட்டுறாதீங்க, நல்லா படிங்க, விடாமுயற்சியோடு படிங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க.